வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். டிசம்பர் 5 வெளியான தகவல். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை. மாநிலங்களவையில் கிரிராஜன் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் பதில். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு ஒன்றிய அரசு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்று மாநிலங்களவையில் கழக உறுப்பினர் வழக்கறிஞர் கிரிராஜன் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அமைச்சர் பதிலளித்தார். கடந்த 5 ஆண்டுகளில் டிஎன்எஸ்டிசிக்கு எந்த நிதியுதவியும் அளிக்கவில்லை என திமுக எம்பி கிரிராஜன் எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அரசின் சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்காரி பதிலளித்துள்ளார். தேசிய எலக்ட்ரிக் பஸ் திட்டம் NEBP தொடர்பாக திமுக எம்பி கிரிராஜன் மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பியிருந்தார். 50,000 மின்சார வாகனங்களை பயன்படுத்த கன்வர்ஜென்ஸ் எனர்ஜி சர்வீஸ் லிமிடெட் CESL அமைப்பை ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளதால் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மின்சார பேருந்துகளின் விவரங்கள் குறித்த கிரிராஜனின் கேள்விக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் நிதின் கட்காரி 13/5/2022 நிதி ஆயோக் கடிதத்தின்படி அந்த பணியை முடிக்க CESLக்கு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதற்கான பதிவில் மின்சார வாகனங்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக PM E-பஸ் சேவா மற்றும் PM E-டிரைவ் போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் மாநில போக்குவரத்து கழகங்கள் இந்த உதவிக்காக மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகம் அல்லது கனரக தொழில்கள் அமைச்சகத்திற்கு முன்மொழிவுகளை அனுப்பலாம் என கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதா என்ற கேள்விக்கு டிஎன்எஸ்டிசிக்கு கடந்த 5 ஆண்டுகளில் நிதியுதவியாக எந்த நிதியும் ஒதுக்கப்படவில்லை எனவும் நிதின் கட்காரி பதிலளித்துள்ளார். நாடு முழுவதும் அரசு, தனியார் மற்றும் கல்வி நிறுவனங்களால் 10,067 மின்சார பேருந்துகளை இயக்கப்படுவதாகவும் ஒன்றிய அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.